Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 example 5.21 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துக்கலாம். equation of a line when a slope and a point is given. ஒரு ஈக்குவேஷன் ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்னது? y minus y1 is equal to m into x minus x1. இது வந்து பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் சொல்லிடுவோம். ஏன்னா பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டும் கொடுத்துருக்கனால இந்த ஈக்குவேஷனை என்னன்னு சொல்லலாம்? பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோப்பு ஒரு ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குரிய ஈக்குவேஷன் வந்து என்ன இது யூஸ் பண்ணுவோம்? y is equal to mx plus c. இது ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த ஈக்குவேஷன் வந்து y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 5.21 பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3,-4 அண்ட் ஹேவிங் ஸ்லோப் -5,7 5/7. இந்த வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது? 3,-4ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அண்ட் ஹேவிங் ஸ்லோப் -5/7ங்கிற ஸ்லோப் வந்து வச்சுருக்குது. அப்போ இப்போ வந்து ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா? given x1, y1 equal to 3,-4. அதாவது கொடுத்துருக்க பாயிண்ட்டை நம்ம x1, y1 எடுத்துக்கணும். x, yன்னு எடுத்துடாதீங்க, x1, y1 எடுக்கணும். 3,-4 x1, y1 எடுத்துருக்கோம். ஸ்லோப் வந்து m is equal to -5/7. equation of a straight line in point slope form என்னது? y minus y1 is equal to m into x minus x1. y minus y1ங்கிறது இதில் என்னது? -4. ஸோ மைனஸ் இதில் இருக்கிற மைனஸ் y1 இருக்கிற இடத்துல -4 ஈக்குவல் டு mங்கிறது -5/7 ஸ்லோப்பு. x மைனஸ் x1ங்கிறது 3. இது xyக்கு ஏன் போடாமல் இருக்கிறோம்? ஈக்குவேஷனால் xy இருக்கணும். ஸோ அந்த xyயை வந்து அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மைனஸும் என்னாகும்? ப்ளஸ் ஆயிரும். y + 4 is equal to -5/7 x minus 3. இதில் இங்கே வந்து கீழே டினாமினேட்டரில் 7 இருக்குது. ஸோ இதை இங்கே கொண்டு வந்துடலாமா? இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே வர்றப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 7 into y + 4 equal to -5 into x minus 3. இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க, சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அதனால் டினாமினேட்டரில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்தாச்சு, மல்டிப்ளிகேஷன். இப்போ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? 7 into y is 7y plus 7 4s are 28 equal to -5 into x is -5x. -5 into -3 is +15. இப்போது -5x லெஃப்ட் சைட் போகிறப்போ +5x plus 7y plus 28 plus 15 லெஃப்ட் சைட் போகிறப்போ -15 equal to 0. 5x plus 7y 28 minus 15 வந்து 13. ஸோ நமக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன் என்னது? 5x plus 7y plus 13 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.